ஹாய் எல்லாருக்குமே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, எனக்கு ஒரு யோசனை தோணிக்கிட்டே இருந்தது ரொம்ப நாளாக. என்ன யோசனைனா, எங்கள் அம்மாவோட மூக்குத்தி. அந்த மூக்குத்தி வந்து ஒரு மயில் மூக்குத்தி. அதில் வந்து 9 இல்லை 11 கல் இருக்கும். 9 கல்லா இல்லை 11 கல்லா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அது வந்து மயில் மூக்குத்தி அழகாக இருக்கும். அவங்களும் இந்த இடம் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். ரொம்ப வருஷமாக எங்கள் அம்மா போட்டிருந்த மூக்குத்தி. எங்கள் அம்மாவுக்கு ஒரு செட் நெக்லஸ் பண்ணாங்க. அந்த நெக்லஸோடையும் அந்த மூக்குத்தியும் பண்ணாங்க. அந்த நெக்லஸ் இப்போ இருக்கா என்னன்னு தெரில எனக்கு. ஆனால் எங்கள் அம்மா மூக்குத்தி அது இறக்குற வரைக்கும் எங்கள் அம்மா போட்டிருந்தாங்க. இறந்த வாட்டி எங்கள் அண்ணன் என்ன பண்ணான்னு தெரில. ஒருவேளை சுமூகமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் எங்கள் அம்மாவோட ஈமக்காரியம் கடைசி வரைக்கும் இருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மூக்குத்திக்காக சண்டை பண்ணி கேட்டு வாங்கியிருப்பேன். ஏன்னா அது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச மூக்குத்தி. ஏன்னா அந்த மூக்குத்தி எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சம் அழுதுட்டேன். ஆனால் இந்த மூக்குத்தி வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் அம்மா எதுவுமே போடாமல் அந்த மூக்குத்தி மட்டும், கழுத்தில் செயின், தாலி, தோடு எதுவுமே இல்லைனாலும் அந்த ஒரு மூக்குத்தியில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ எங்கள் அண்ணன் இப்போ அந்த மூக்குத்தி வச்சுருக்கானா என்னன்னு தெரியல, இல்லை விற்றுட்டானா இல்லை என்ன பண்ணிட்டான் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மூக்குத்தி வச்சுருக்கானா என்னன்னு தெரியல. சப்போஸ் நான் கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா கூட இருந்து எல்லாம் பண்ணியிருந்தேன்னா அந்த மூக்குத்தி நான் சண்டை போட்டாவது வாங்கியிருந்துருப்பேன். அது ஒரு 2 கிராம் பக்கம் இருக்கும். 2 கிராம் மூக்குத்தி. அது வந்து அந்த பழைய காலத்து மூக்குத்தி. எங்கள் அம்மா சொல்லுவோம், அந்த மூக்கில் வந்து விட்டு அந்த திருகாணி எடுக்காது எங்கள் அம்மா மோஸ்ட்லி. இந்த க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. மூக்குள்ளே அப்படியே வந்து எங்கள் அம்மா க்ளீன் பண்ணிடும். ஏன் அப்படின்னா அந்த மூக்குத்தி கழட்டிட்டு உரை போட முடியாது அப்படின்ட்டு. நல்லா அந்த உரையும் நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கும். ஸோ அது அந்த காலத்து நகை. அது எங்கள் அம்மாவோட கடைசி காலத்தில் நான் இருந்தது வாங்கியிருந்தேன்னா அது என் மூக்கில் நான் பாலிஷ் பண்ணி நான் போட்டிருந்துருப்பேன். அந்த மூக்குத்தி மாதிரி கிடைக்காது, ரேரு. அது என் மூஞ்சுக்கு செட்டும் ஆகாது ஃபஸ்ட்டு. ஏன்னா எங்கள் அம்மா மூஞ்சிக்கு அது செட் ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோ வேணால் போடுறேன் பாருங்கள். அது மாதிரி எங்கள் அம்மாவை என்ன சொல்கிறது, எல்லா விஷயங்களும் நான் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். வெளியே தெரியலாம். எனக்கான இங்கே பிரச்சனைகள் வேறு, அதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து எங்கள் அம்மாவை மறந்துட்டேன் அப்படின்லாம் இல்லை, ஞாபகங்கள் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் எங்கள் அம்மாவோட ஞாபகங்கள் இருக்கும். மிஸ்யம்மா, இந்த அமாவாசை மகாலி அமாவாசை வந்து எல்லா பெரியவங்களுக்கும் வந்து சாமி கும்பிட்டுருக்கணும். எங்கள் மாமனாருக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் நைனாக்கு செய்ய முடியல. ஏன்னா உயிரோடு இருக்கும்போது அந்தளவுக்கு பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ யாரும் இல்லை, மாமாவை தவிர யாரும் இல்லை. ஸோ தப்பு பண்ணிட்டு தான் சண்டை போட்டுருந்தா பரவாயில்ல. தப்பே பண்ணாமல் சண்டை, தேவையில்லாத பேச்சு, அசிங்கம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தான் அண்ணன் இருக்கான்ல, பேசலாமில்ல அப்படின்னா எங்கள் அம்மா பேசாத வார்த்தையை அவன் பேசிட்டான், கேவலப்படுத்திட்டான். அதனால நான் பேசல. எனக்கான அந்த 2 நாள் தோணிக்கிட்டு இருக்காது. அதனால என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எப்படி இருக்கான் அப்படின்னு யார்ட்டையாவது கேட்கணும் அப்படி இருக்குது. நான் கேட்கல, நான் எண்ணங்கள் இருக்கா, நான் கேட்கல. ஸோ என் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தாலும் நான் வந்து கேட்கல. ஏன்னா எங்கள் அம்மாவே அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கோவத்தில் வேறு மாதிரி பேசுவாங்க. ஆனால் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுனதில்ல. அது ப்ரூவ் பண்ணி உண்மையாக இருக்க மாதிரியே பேசினா. ஸோ அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் விலகியிருக்கேன். இருந்தாலும் எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம், சண்டை பண்ணிகிட்டே இருந்திருந்தால் கூட இந்த நாள் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம். சரி பரவாயில்ல. எங்கள் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு அந்த மனுஷி வந்து இப்பயாவது போச்சே அப்படின்னு நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். எங்கள் நைனாவும் அதே மாதிரி தான். அவங்க தனியாக இருந்தாங்க. அவங்கள நாளைக்கு உடம்புக்கு முடியலன்னா பார்த்துக்க யாரும் இல்லாத போது உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஏதோ நல்ல விதமாக போயிட்டார்.
மொத்தத்தில் வந்து நான் நல்லா இருக்கணும், என் பசங்க நல்லா இருக்கணும்னு நினச்ச யாருமே உயிரோடு இல்லை. என் பிள்ளைங்க நாசமாக போகணும், நான் நாசமாக நடத்துகிறோன்னு நிற்கணும். என் புருஷன் வந்து எதுவுமே இல்லாமல் அனாதையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இப்போ இருக்காங்க. நான் அவங்க கூட சேர்ந்து போராடிட்டுருக்கேன். இது பண்ணாலும் தப்பு, எங்கள் அப்பனாலும் தப்பு. அப்படி போராடிட்டுருக்கேன். அந்த போராட்டத்தில் என்னாலும் எங்கள் அம்மா இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருந்தான் அடுத்த நிமிஷம் வந்து நின்றுருப்பாங்க. என்ன சங்கதின்னு கேட்டிருப்பாங்க. என் பிள்ளைகிட்ட மோதிரியா அப்படின்னு சொல்லி சண்டை கட்டியிருப்பாங்க. அதுக்கு ஆள் இல்லை. ஓகே, பரவாயில்ல, அவங்க கொடுத்த தைரியம் எனக்கு, நான் தைரியமாக தான் இருக்கேன், இருப்பேன். என் பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டாக, ஃபுல் சப்போர்ட்டாக என் புருஷன் இருக்காரு, நான் பார்த்துப்பேன். இதுதான் கல்யாணமான பொண்ணுங்களோட நிலமை. அப்போ 5-20 வருஷமாக 22 வருஷமாக ஒரு வீட்டில் வளர்கிறோம். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அங்கே இருக்க ஸ்ட்ரகிள்ஸ், அங்கே இருக்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவே சரியாக இருக்கும். இல்லை இங்கே வந்து பெற்றவங்கள கூட பிறந்தவங்களான்னு நினைக்கிறேன். நான் அழுதுகிட்டே இருக்கேன். ஸோ என்னால் அதை பண்ண முடியல. அடுத்த வீடியோ போடுறேன், அழுகாமல் போட ட்ரை பண்ணுறேன். பை.